வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன ஒரு ஹாப்பி நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு. அதாவது செலக்ஷன் லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் டிரைவர் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆனவங்களோட நேம் லிஸ்ட் குடுத்துட்டாங்க. நீங்க அங்க ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போகும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வரணும், எப்படி கொண்டு வரணுங்கிற டீடைல்ஸ் பின்னாடி குடுத்துருக்காங்க. அத நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்கங்கிற லிஸ்ட் பார்த்தரலாம். நீங்க வந்து நுழைவுச் சீட்டு கண்டிப்பா எடுத்துட்டு போணும். அப்புறம் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் பார்வை திறன் தகுதி சான்றிதழ். அது யார்கிட்ட வாங்கணும்? என்ன மெத்தட் அப்படிங்கிறது கீழ குடுத்துருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். இது 2மே கட்டாயமா எடுத்துட்டு போகணும். ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போகும்போது. அதாவது 24, 25ன்னு சில டேட் குடுத்துருக்காங்க. மண்டேலேருந்து இருக்கு ஸ்கில் டெஸ்ட். அதுல எந்த லிஸ்ட்ல நீங்க உங்க நேம் வந்திருக்குன்னு பார்த்துக்கங்க. காலையில 8:30க்கு நீங்க அங்க இருக்கணும். உங்களோட அந்த லெட்டர் வந்திருக்கும் இல்லையா? அதுலயே உங்களுக்கு எங்க இருக்கணும் அதெல்லாம் குடுத்துருப்பாங்க. இதுல பாருங்க யார் யார் செலக்ட் ஆயிருக்காங்கன்னு குடுத்துருக்காங்க. இது மண்டே போறவங்களுக்கு லிஸ்ட்டு. இன்னும் பின்னாடி இருக்கு. ஒரு லிஸ்ட் மட்டும் பார்த்துற வேணாம். இது டியூஸ்டே. எல்லாருக்குமே மார்னிங் 8:30 டைமு. 24 பிப்ரவரி 24லேருந்து இருக்கு. அடுத்து 26 வெட்னஸ்டே அன்னைக்கு போறவங்க லிஸ்ட்டு. அடுத்து தேர்ஸ்டே 27 அன்னைக்கு சேம் டைம் தான். 8:30 டைம் மாறல. டேட் மட்டும் எந்த டேட்ல உங்க பேர் இருக்குன்னு பார்த்துக்கங்க. அடுத்து ஃப்ரைடேவும் உண்டு லிஸ்ட்டு. மண்டே டு ஃப்ரைடே இருக்கு. ஓகே. இப்ப நீங்க வந்து என்ன எடுத்துட்டு போணும்னு நான் சொல்லிர்றேன். தற்காலிகமாக பட்டியலிடப்பட்ட அனைத்து தேர்வர்களும் தங்களது ஓட்டுநர் திறனறி தேர்விற்கான நுழைவு சீட்டினை பதிவிறக்கம் செய்து, நுழைவு சீட்டில் அதாவது அந்த ஹால் டிக்கெட் குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த ஹால் டிக்கெட்லயே உங்களுக்கான டேட் குடுத்துருப்பாங்க. அந்த டேட்டு எங்க நீங்க வரணும் அந்த திறனறி தேர்வுக்குங்கிறது குடுத்துருப்பாங்க. அத பார்த்துக்கங்க. சரி, இப்ப என்ன எடுத்துட்டு போணும் அப்படின்னு பார்த்தலாம். நீங்க வந்து திறனறி தேர்விற்கு வரும்பொழுது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட அனைத்து அசல் சான்றிதழ்கள் மற்றும் அதன் சுயசான்று அளிக்கப்பட்ட நகல்கள். அதாவது நீங்க என்னென்னலாம் அதில வந்து பதிவேற்றம் செஞ்சீங்களோ எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் வாங்கிக்காங்க. அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கிட்டு, அது எல்லாமே ஒரு ஜெராக்ஸ் போட்டுக்கங்க. ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டு அதில உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ். நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் போடணும். உங்களோட சிக்னேச்சர் போடணும் அந்த ஜெராக்ஸ்ல. அத பார்த்துக்கங்க. அது எல்லாமே கட்டாயமாக கொண்டு வர வேண்டும். இதான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. மெட்ராஸ் உயர்நீதிமன்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட பார்வை திறன் தகுதி சான்றிதழ் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதில் வந்து அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கணும். அந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் யார்கிட்ட போய் சைன் வாங்கணும் அப்படின்னா, அரசு கண் மருத்துவரிடம் கண் பரிசோதனை செய்து விண்ணப்பதாரின் புகைப்படம் உங்களோட புகைப்படம் அதில் ஒட்டணும். மற்றும் அரசு கண் மருத்துவரின் கையொப்பம் அவங்களோட சிக்னேச்சர் கண்டிப்பாக அதில் இருக்கணும். அலுவலக முத்திரையுடன் ஸ்டாம்ப் இருக்கணும். இவங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க போய் சைன் வாங்கினாலும், இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அந்த அலுவலக முத்திரை கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீங்க அவங்களோட சைனும், முத்திரையும் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. உங்களோட ஃபோட்டோவும் அதில ஒட்டணும். அதையும் பார்த்துக்கங்க. இதுதான் வந்து அந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்குரிய ப்ரொசீஜர். இதுவும் கண்டிப்பா கொண்டு வரணும். 3, 1 மற்றும் 2 அதாவது இப்ப சொன்னேன் இல்லையா? உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு, அது ஜெராக்ஸ் எடுத்து உங்களோட செல்ஃப் அட்டஸ்டேஷன், நீங்க சைன் போட்டது. அது மட்டும் இல்லாம இந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் ஐ டாக்டர் கிட்ட வாங்குன சர்டிஃபிகேட்டு, இது கண்டிப்பா கொண்டு போகணும். இத நீங்க கொண்டு வர தவறுனா, கண்டிப்பா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தேர்வுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. அதான் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு. நீங்க இந்த சர்டிஃபிகேட்லாம் குடுத்ததுக்கப்புறம் செக் பண்ணிட்டு தான் உங்கள ஸ்கில் டெஸ்ட்க்கு அலோ பண்ணணும்னு குடுத்துருக்காங்க. அதுபோல இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்க குடுக்கறதுக்கு கால நீட்டிப்புங்கிறது கிடையாதுன்னு குடுத்துட்டாங்க ஸ்ட்ரிக்ட்டா. உங்களுக்கு 1 வாரம் டைம் இருக்கு. நீங்க இம்மீடியட்டா வந்து அப்ளை பண்ணி இதெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க. வாங்கிடுங்க. ஐ டாக்டர் கிட்டலாம் கரெக்ட்டா வாங்கிடுங்க. இத தான் இங்க குடுத்துருக்காங்க. சரி என அறிந்த பிறகு தான் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அலோ பண்ணுவோம். அதுவரைக்கும் அலோ பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தற்காலிக பட்டியல் தான். இது வந்து ஃபுல்லாவே நாங்க இப்ப வரவங்களுக்கெல்லாம் ஜாப் குடுத்துருவோம்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனிஹவ் நீங்க வந்து கட் ஆஃப் கம்மியா இருந்தாலும் பரவால்ல. ஸ்கில் டெஸ்ட்ல வந்து நல்லா ஆன்சர் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணுங்கிறது குடுத்துருக்காங்க. அதாவது நீங்க வந்து உங்களுக்கு தேவையானது இப்போ ஓட்டுநர் திறன் தேர்வுக்கு என்னென்னலாம் தேவை, இந்த விதிமுறைகள், அப்புறம் பாதுகாப்பு முறைகள் அதெல்லாம் இருக்கு இல்லையா? சில ரூல்ஸு, அப்புறம் எப்பலாம் இந்த பிரேக் போடணும், இந்த மாரி கேட்டாலும் சொல்லணும். ஆன்சரும் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு அவங்க ஸ்கில்ஸ் ஓட்டி காட்ட சொன்னாலும் அதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் பார்த்துக்கங்க. அதுக்கு தயாராகிட்டு போய்க்கங்க.
ஓகே. செலக்ட் ஆனவங்களுக்கு கங்ராஜுலேஷன்ஸ். ஆல் தி பெஸ்ட். ஸ்கில் டெஸ்ட்டும் நல்லா பண்ணுங்க. நீங்க கம்மியான மார்க் எடுத்தாலும் அத பத்தி வொரி பண்ண வேண்டாம். நீங்க எப்படி வந்து ஸ்கில் டெஸ்ட்ல பெர்ஃபார்ம் பண்றீங்களோ, அத பொறுத்து உங்களுக்கு செலக்ஷன் லிஸ்ட்ல சேஞ்சஸ் நடக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த டிரைவர் சம்மந்தமான ஏதாவது ஒரு சில ஹிண்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும், நான் தொடர்ந்து இப்ப டிஎன்எஸ்டிசி, எம்எஸ்சி டிரைவர் எக்ஸாம்னு வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பிளேலிஸ்ட் வந்து இது கீழ வேணா இணைச்சு விடுறேன். அதில போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கங்க. சில டெர்ம்ஸ் எல்லாம் பார்த்துக்கங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.